நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே அப்படின்னு இந்த பாடல் வரிகளை பார்த்துருக்கோம். இந்த பாடல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரி நண்பன் பற்றின பாடல்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த நட்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பார்வை குறைபாடு இருக்குது, அவருக்கு கண்ணு தெரியாது. அவருக்காக அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்போதுமே நமக்கு ஒரு நண்பன், நல்ல நண்பன் கூட இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சந்தோஷமாக இருந்தாலும் குறிப்பாக கஷ்ட காலங்களில் நம்ம கூட வழி நடத்தி கொண்டு போக இருந்துட்டாங்கன்னா நம்ம எதனாலுமே சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு கண்ணு தெரியல, நம்ம ஹெல்ப் பண்ணணும், கூட இருக்கணும், அந்த இடத்துல நம்ம விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட வேலைகள்லையும் சேர்ந்து பங்கெடுத்து அவருக்காக ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறலாம் தெரியல. ஆனால் நல்ல நண்பன் கண்டிப்பாக ஒரு நண்பனுக்கு வழிகாட்டியாகவும் வாழ்க்கையில் உறுதுணையாகவும் இருப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த நண்பர்கள். போட்டு கவுந்துக்குதா? போலாமா பக்கத்துல? இன்ஜின் தானே வேணும்னு கேட்டீங்க, உயிர் போயிட்டு கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்களா? உங்களுக்கு பெரிய போட்டு இன்ஜின் நான் வாங்கி கொடுத்தேன். ஓகேவா? போட்ல யாரு பேர் போட்டிருக்கு? உங்க பேர் தான் போட்டிருக்கா? ஹாப்பியா? இது உங்க போட்டு தான். நம்ம பாலா பார்த்தோம்னா உண்மையாவே எல்லாருக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவர் சம்பாதிக்கிறதுல பெருந்தொகையை உதவிகள் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்களாம். அதாவது ஒரு போட்டு, பழைய போட்டு, அந்த போட்டுக்கு ஒரு மோட்டார் வேணும் அப்படின்னு சொல்லி பாலா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க போல. ஸோ அதுக்காக அவங்கள சர்ப்ரைஸா கூப்பிட்டு